இந்தியாவில் உள்ள 8 கோடி மக்களுக்கும் தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சியை இலவசமாக வழங்க உள்ளதாக வேர்ல்டு கராத்தே மாஸ்டர் அசோசியேஷனின் தலைவர் பாலமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பேட்டியளித்த வேர்ல்டு கராத்தே மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பாலமுருகன் மற்றும் நிர்வாகிகள் கூறியதாவது: இந்திய மக்கள் அனைவரும் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். தற்காப்பு கலை மூலம் தனிநபர் பாதுகாப்பும் நாட்டின் பாதுகாப்பும் வலுப்பெறும். இதனை வலியுறுத்தும் வகையில் வேர்ல்டு கராத்தே மாஸ்டர் அசோசியேஷன் இந்தியாவில் உள்ள 8 கோடி மக்களுக்கு இலவசமாக கராத்தே பயிற்சியை அளிக்க உள்ளதாகவும், வாரந்தோறும் 2 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் என இலவசமாக இந்த கராத்தே பயிற்சி வழங்க தங்கள் சங்கம் மூலம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும், இதனை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி பெற்று தங்களின் வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். உடற்பயிற்சி மட்டும் வழங்கப்படுங்க. அதாவது தற்காப்பு கலை பயிற்சி மட்டும் நாங்கள் வழங்க போகிறோம் சார். தற்காப்பு கலை பயிற்சி எதுக்குனாக்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2010 வந்து எம்சிஏ முடிச்சேங்க. 2010 எம்சிஏ முடிச்சுட்டு 2013 செப்டம்பர் மாதம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 கால மாதம் தான் இருக்கும். அந்த 11 கால மாதத்தில் என்னுடைய நண்பர்கள், என்னோட படித்தவர்கள் வேலை தேடி கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவினேன். அந்த துணிச்சலும் தைரியமும் எனக்கு கராத்தேலேருந்து வந்துருக்குங்க. அதை நான் வந்து எங்கே வேணாலும் சொல்ல முடியும். ஸோ அது போல துணிச்சலும் தைரியமும் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்க தாராளமாக வந்து அவங்க எந்த விதமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். இப்போ இவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருக்கீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா அந்த இடத்துல போய் இந்த தைரியமாக கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற பேனா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஒரு போலீஸ்காரன் வந்து போய் ஒரு ரவியை பிடிக்கிறதுக்கு அவனோட ஏரியாவுக்குள்ள போய் வந்து அவனை பிடிக்க போறாங்கன்னாக்கா அவங்க அணிஞ்சிருக்கிற காக்கி சட்டை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதே போல ஒரு சாமானிய மக்களுக்கு அவனுக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை அவனை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் தற்காப்பு கலை உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கமே. சார், சிலரோட மத்திய அரசுடைய கேலோ இந்தியா ஸ்கீம் ஒன்று இருக்கு. இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் தான் இருக்கு. சார், ஆல்ரெடி வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா இலவசமா அரசு பெண்கள் பள்ளியில வந்து கடந்த 2 வருடங்களாக வந்து இலவசமா தற்காப்பு கலை பயிற்சி அளிச்சுட்டு இருக்காங்க சார். இந்த வருஷம் இல்லை, அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் கடந்த 2 வருஷம் 2 அகாடமியை வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த அகாடமிகளை கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து ஒரு பக்கம் அதை பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுனால அவங்களோட இணைஞ்சோம்னாக்கா அந்த வேலையோட போய் தான் இருக்கும் இல்லையா. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளே நடக்கிறப்ப அதோட பலன் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு பொது இடத்துல சொல்லி கொடுக்குறப்ப அதோட பலன் வந்து எல்லாருக்குமே வந்து முழுசாக போய் சேரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால ஸோ இதை வந்து நாங்கள் ஜூலை மாதம் துவங்க இருக்கிறோங்க. சார், சில இடங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க ட்ரைனருக்கு, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த தொகை உங்கள் சங்கத்தில் வேலை தனியாக ஒரு அறக்கட்டளை ஏதாவது நிறுவுறீங்களா? இல்லை சார், எங்கள் சங்கமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 8 வந்து நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலயமா வந்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி அது மூலமாக நிதிகளை திரட்டி அதுவரை வந்து நாங்கள் எங்களோட பயிற்சியாளர்களுக்கு அளிக்க இருக்கோம் சன்மானமாக. கண்டிப்பாக 9790994917 இதுதான் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். யாருனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ சார், இப்போ சர்டிஃபிகேட் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. சர்டிஃபிகேட் வேணுன்றது பே பண்ணி வாங்கிக்கலாமா, இல்லை அவங்க தனியாகவே இருக்கு? தாராளமாங்க. இப்போ அதாவது மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குங்க. அதில் வந்து தற்காப்பு கலை அசிஸ்டன்ட் தற்காப்பு கலை பயிற்சியாளருங்கிற ஒரு 2 கோர்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க நேரடியாக வந்து அவங்களோட திறனை வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கலாம். இல்லை எங்கள் மூலியமா அவங்க பெறணும்னாலும் கூட பெற்றுக்கலாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதோட இப்போ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு அவங்க வேலைவாய்ப்பு துறையில் போய் பதிவு செய்கிறதுக்கு கொண்டு அது உதவியாக இருக்கும். இப்போ வந்து நிறைய சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லாத அந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லாத நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தில் வழங்கக்கூடிய சான்றிதழ் நேரடியாக நாங்கள் பரிந்துரைக்கிறோம். உங்க பேர் சொல்லிடுங்க சார். என்னுடைய பேர் வந்து பாலமுருகன், உலக கராத்தே மாஸ்டர் சங்கத்தின் தலைவர்.
இன்று நடைபெறும் இந்த மீட்டிங்க்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், நிருபர்களுக்கும், கேமராமேன்களுக்கும், உலக கராத்தே மாஸ்டர் சங்கம் சார்பாகவும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற சங்க உறுப்பினர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகளின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்குமே பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது ஒரு நாளைக்கு 2-3 கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கை. எங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது இது 2வது முறையோ 3வது முறையோ தான். ஸோ ஏதேனும் பிழை இருந்தால் தயவு செய்து நேரடியாக கூறவும். ஏன்னாக்கா நாங்கள் இங்கே வந்திருக்கதே நாங்கள் இன்னும் கற்றுக்கிறதுக்கு, இன்னும் நாங்கள் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் இருந்தால், அதனால ஏதேனும் பிழை இருந்தால் தயவு செய்து நேரடியாக கூறலாம். கராத்தே மாஸ்டர்களிடம் ஏற்பட்டுள்ள பாகுபாடுகளை கலைந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி அற்புதமான தற்காப்பு கலையான கராத்தேயின் பயன்களை ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாளைய தலைமுறையினருக்கும் ஏற்படுத்துவதற்காக சென்னையை தலைமையிடமாக கொண்டு 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம். பொதுவாக சங்கம்னாலே அமெரிக்கா, ஐரோப்பியா மற்ற ஏழை நாடுகளில் தான் இருப்பாங்க. அங்கெல்லாம் எங்க மாஸ்டர் போய் உறுப்பினர்களாக செய்வாங்க. ஆனா ஒரு இந்தியன் என்ற முறையில் ஒரு தமிழர் தன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சங்கத்தை துவங்கி வெறும் 5 ஆண்டில் 55 நாடுகளில் உறுப்பினரை கொண்டு உலகில் ஒரு மாபெரும் கராத்தே சங்கமாக நாங்கள் உருவெடுத்து ஐரோப்பிய, ஜப்பானிய சங்கங்களுக்கு எதிராக ஒரு வலுவான நிலைப்பாடை மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் சங்கத்தை தொடங்கியது வெறும் எங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கு மட்டும் நன்மை பயக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, மாறாக நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த சங்கத்தை நாங்கள் துவங்கினோம். நம் முன்னோர்கள் இந்த அற்புதமான பூமியில் நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருந்தனர். கடந்த சில தசாப்தங்களாக அந்த பாதுகாப்பு குறைந்து இன்று ஒரு தனி மனிதனின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது வளர்ந்த நாடுகள் மட்டுமல்ல, வளர்ந்து கொண்ட நாடுகளுக்கும் சேர்த்துதான். அண்மையில் நடந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலின் போது டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இங்கு தனி மனிதனின் பாதுகாப்பு என்பது நம் நாட்டில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் நாங்கள் தான் பெரியாமல் சொல்லிக் கொண்டு இருக்கின்ற அமெரிக்காவிலும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கின்றது. இதனை நம்முடைய தற்காப்பு கலையான கராத்தே கொண்டு எவ்வாறு சரி செய்யலாம் என்று நாங்கள் ஆலோசித்த போது எங்களுக்கு தோன்றிய விஷயத்தை நான் இங்கு உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவில் வாழ்ந்திருக்கு உலகம். ஆனால் தனி மனிதனோட பாதுகாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. எல்லை பாதுகாப்பு படை, இராணுவம், மத்திய மாநில அமைச்சரவை, மாவட்ட நிர்வாகம் என பல கட்டங்களாக பல அடுக்குகளாக பாதுகாப்பு அரசாங்கம் செய்தாலும் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் கொலை, கொள்ளை, தீவிரவாத தாக்குதல், கற்பழிப்பு போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்று நிறைய போலீஸ் ஸ்டேஷன், நிறைய நீதிமன்றங்கள், நிறைய சிறைச்சாலைகள் பெருகிக் கொண்டேதான் போய் கொண்டிருக்கின்றன மக்களை பாதுகாப்பதற்கு. ஆனாலும் நாம் நம் மனதில் நமக்கு பாதுகாப்புக்கு தேவையான விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த அரசாங்கம் மட்டும்தான் அனைத்தும் செய்ய வேண்டும். நாம் எதற்கு அதுக்கு தலையிட வேண்டும் என்று நினைத்தால் அது தவறாகும். ஏனென்றால் நம் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால், ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தான் முயற்சி செய்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருமே வேலை பார்க்கணும், நமக்காகவே வேலை பார்க்கணும். நம்மளோட குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே வேலை பார்க்கணும். நம்மளோட பெரும்பாலான பகுதியை நம்முடைய பெற்றவர்களுக்கும் நாம் பெற்றவர்களை பாதுகாக்க தான், வளர்க்க தான் நாம் செலவழிக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் அரசாங்கம் செய்யும் என்று ஒதுங்கி நிற்க முடியாது.
நம்மாலான அனைத்தையும் செய்வை நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு இந்த தற்காப்பு கலையை இலவசமாக பயிற்றுவிக்க எங்களுடன் 5000க்கும் மேற்பட்ட கராத்தே மாஸ்டர்கள் இணைந்துள்ளனர். முதல் கட்டமாக இந்த தற்காப்பு கலையை இலவசமாக தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், குஜராத், கோவா, பாண்டிச்சேரி ஆகிய 9 மாநிலங்களிலும் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். தற்காப்பு கலையை பயிற்சிக்கும் எங்களுடைய கராத்தே மாஸ்டர்களுக்கு மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய தற்காப்பு கலை பயிற்சியாளர் சான்றிதழுடன் நாங்கள் பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸோ பொதுமக்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்சிக்கும் எங்கள் அனைத்து மாஸ்டர்களும் மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று இந்த பயிற்சியை பயிற்றுவிக்க போகிறார்கள். இந்த தன்னலமற்ற செயலை செய்வதற்கு நாங்கள் மக்களிடமோ அரசிடமோ பணமோ பதவியோ அல்லது வேலைவாய்ப்போ கேட்பதில்லை. மாறாக அனைவரின் ஒத்துழைப்பை தான் நாங்கள் கேட்கிறோம். காரணம் என்னவென்றால் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதை கற்றுக்கிற மனப்பான்மை இருந்தால் தான் நாங்கள் அதை கொண்டு போய் சரியாக சேர்க்க முடியும். அதே போல் அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுத்து ஊக்கலை அளித்தாதான், இல்லை அரசாங்கம் எங்களுக்கு உதவி செஞ்சாதான் அப்படின்ட்டு நாங்கள் ஒதுங்கி நிற்க தயாராக இல்லை. அதனால நாங்கள் இதுக்காக யார்த்தையும் பணமோ எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லாமல் எங்களுக்கு எங்கள் மக்கள் இந்த நாடு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு எங்களான ஒரு முயற்சி தான் இது. இந்த அற்புதமான கராத்தே கலையை, தற்காப்பு கலையை ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்ம நாட்டை பாதுகாப்பிலும் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உறுதி கொண்டுள்ளோம். இந்த தன்னலமற்ற செயலில் இணைய விரும்பும் எவர் வேண்டும்னாலும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு என்பது இல்லை. யார் வேணாலும் இந்த தன்னலமற்ற செயலில் இணைந்து, ஏனென்றால் இது ஒரு 8 கோடி மக்களுக்கு 5 வருஷத்துல இலவசமா தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயங்கள் கிடையாது. நாங்கள் அதற்கு பல கட்டமாக ஆய்வுகளை செய்து பல கட்டமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இதில் யார் வேணாலும் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் இந்த பொதுமக்களின் நலனின் இவ்வளவு அக்கறை கொண்டு இங்கே கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், நிருபர்களுக்கும், கேமராமேன்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இது 5 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதுல கலந்துக்கலாம். ஸோ இதில் கலந்துக்கிறவங்களுக்கு யாருமே ஒரு ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் யாருமே கேட்க மாட்டோம். நாங்களும் சரி, எங்கள் மாஸ்டரும் சரி, யாருமே கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த பயிற்சி கட்டணம் தான் நிறைய பேரோட வாழ்வாதாரமாகவே இருக்கு. அப்படி இலவசம் அப்படிங்கும்போது அவங்க மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்றது வாஸ்தவம் சார். இதில் பங்கேற்க போகிற கராத்தே மாஸ்டர்கள் முழு நேரமாக இது பங்கேற்க போகிறது இல்லைங்க சார். ஓகேங்களா? அவங்க ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம், மொத்தத்தில் ஒரு வாரத்தில் 2 நாள் சொல்லி கொடுப்பாங்க. 2 4 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நன்னாங்க 8 நாட்கள், 8 16 மணி நேரம் அவங்க செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த 16 மணி நேரம் செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சன்மானம் அளிக்க போகிறோம். அதாவது மக்கள்கிட்ட நாங்கள் பணம் வாங்கி சன்மானம் அளிக்க போகிறதில்ல. நாங்கள் எங்களோட சொந்த நிதியை திரட்டி அதன் மூலமா இந்த பயிற்சி கொடுக்கும் பயிற்சியாளர்களுக்கு நாங்கள் மாதம் ஒரு தோராயமான ஒரு பணத்தை சன்மானமாக அளிப்போம். ஸோ இதை இல்லாமல் அவர்கள் மற்ற ஸ்கூல்களில், மற்ற வெளியிடங்களில் அவங்க பயிற்சி அளிப்பாங்க. எங்க சொல்லி தெரிவிச்சிருக்கீங்க சார்? இது முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 9 மாநிலத்தில் நாங்கள் இதை செயல்படுத்தலாம்னு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 138 நகராட்சிகளும் இதை செயல்படுத்தலாம்னு இருக்கோம். 138 நகராட்சிகளும் எங்களுக்கு மாஸ்டர்கள் இருக்காங்க. அவங்க அங்கங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற பார்க்லேயோ அந்த ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட்லேயோ ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்களோட இதுக்காக தனியாக வாடகைக்கு இடம் எடுத்தாக்கா அது அவங்களுக்கு ஒரு செலவினமாகும்.
அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பொது இடங்களில் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும். ஆப்ரேட் பண்ணும்போது கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும். ஸ்ட்ரைட்டா வந்து கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணும்போது கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும் சார். அதாவது நம்ம வந்து பணம் வாங்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணோம்னா தான் வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க சார். ஓகேங்களா? நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறது மொத்தமும் வந்து இலவசமாக தான் சொல்லி தர போகிறோம். அதனால வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து பெரிய தடை போடுவாங்கன்றது கிடையாது. காரணம் என்னன்னாக்கா அவங்களும் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். அதனால வந்து எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து வந்து எதிர்ப்பு வருங்கிறது கிடையாது. ஏன்னாக்கா மக்களோட நலனால வந்து அரசாங்கம் இருக்கு. அதனால மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறப்ப அவங்க ஒரு முட்டுக்கட்டை போட மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம்.